ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் டாம்ரம் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரெடிஷனல் ஸ்வீட், இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட், ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட், ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான ஸ்வீட். அதாவது திரட்டுப்பால். இது வந்து மில்க வச்சு நம்ம பண்ண போறோம். பால் திரட்டிப்பால். தேங்காய் வச்சும் பண்ணலாம், பாலை வச்சும் பண்ணலாம். பட் பால் வச்சு பண்ற திரட்டிப்பால் வந்து ரொம்ப பிரதானமான திரட்டிப்பால், ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் ட்ரெடிஷனல் ஃபேமஸ் திரட்டிப்பால். அதைத்தான் இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ திரட்டிப்பால் பண்றதுக்கான மெயின் இன்கிரீடியன்ட் வந்து மில்க், பசும்பால் தான் எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருந்தாதான் திரட்டிப்பால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா திக்கான பால்ல தான் ஃபேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் 2 லிட்டர் மில்க் எடுத்துட்டு இருக்கேன். மில்க் வந்து நல்லா சுண்ட தான் இந்த திரட்டிப்பாலோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும், ஆசமா இருக்கும். ஸோ இப்போ நான் அடுப்புல வந்து 2 லிட்டர் பால் வச்சுட்டு இருக்கேன். கவு மில்க் இது அப்படியே நல்லா சூடாக வத்தின்ண்டே வரும். பாலில் உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எவாப்ரேட் ஆகி கெட்டி ஆயிட்டு வரும். மில்கோட ஃபேட்டி கண்டென்ட் மாத்திரம் இருக்கும். இது வந்து ஒரு லிட்டர் மில்க் நம்ம வச்சுட்டோம்னா அட்லீஸ்ட் மினிமம் 1 hour ஆகும் ஆறதுக்கு. இன்னைக்கு நம்ம 2 லிட்டர் மில்க் வச்சுட்டு இருக்கோம். ஸோ 2 hours ஆகும் இந்த திரட்டிப்பால் நம்ம பண்றதுக்கு. இப்போ நம்ம பால் அடுப்புல வச்சு ஒரு 15 minutes ஆயிருக்கும். இந்த மாதிரி ஆடை படந்துட்டு வரும் பால்ல. இந்த மாதிரி திக்க ஆடை படந்துட்டு இருக்கும். இதை நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஆடையை. இப்போ நம்ம பால் அடுப்பில் வச்சு மோர் தென் 1 hour ஆயிடுத்து. ஆல்மோஸ்ட் 50% மேலே கண்டென்ஸ் ஆயிடுத்து மில்க். இந்த மாதிரி பிரியா அந்த ஆடை எல்லாம் இந்த மாதிரி அதோட ஃபேட் எல்லாம் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இது இன்னும் ஒரு 1/2 hour இருந்தால் தான் கெட்டியாகும். ஸோ மில்க் வந்து இப்போ 75% கெட்டி ஆயிடுத்து. இந்த மாதிரி திப்பியாக இருக்கும் நமக்கு எடுத்து பார்த்தோம்னாக்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்றைக்கி நான் வெல்லம் போட்டு பண்ணுறேன் திரட்டிப்பால். ஆக்சுவலி திரட்டிப்பால் வந்து நம்ம சுகர் போட்டும் பண்ணலாம், வெல்லம் போட்டும் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெல்லம் போட்டு தான் பண்ண போகிறேன். வெல்லம் வந்து நான் எக்ஸாக்டாக 1 tumbler 200 grams எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 2 லிட்டர் மில்க் எடுத்துகிட்டு இருக்கோம். 2 லிட்டர் மில்க்குக்கு 200 grams போட்டுக்கிறேன். எக்ஸாக்ட்லி நம்ம வந்து 1 லிட்டர் மில்க்குக்கு 100 grams போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் 2 லிட்டர் மில்க் எடுத்துட்டதுனால 200 grams போட்டுருக்கேன் வெல்லத்தை வந்து நம்ம டேரெக்டாக போட்டுட்டேன். வெள்ளை பொடி தான் போட்டுருக்கேன். இதில் வந்து மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ டேரெக்டாக போட்டுட்டேன். சப்போஸ் நமக்கு மண் நிறையா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா லேசாக அதை வாட்டரை விட்டு நீங்கள் இருத்துட்டு கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் லிக்விட் ஆகிடும் இந்த திரட்டிப்பால். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பண்றோம் இல்லையா திரட்டிப்பால், இது பால் திரட்டிப்பால். இதை வந்து 2 டைப்பா பண்ணலாம். ஒன்று வந்து சுகர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று வந்து ஜாகரி யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பண்றது வந்து வெல்லம், அதாவது ஜாகரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது யூஸ்வலி எப்ப பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த திரட்டிப்பால்ங்கிற ஒரு ஸ்வீட் வந்து காது குத்துறதுல ஆரம்பிச்சு கல்யாணத்துல இருந்து குழந்தை பக்கத்துல இருந்து எல்லாத்துக்கும் பிரதானமான ஒரு ஸ்வீட். திருநெல்வேலி பக்கத்துல எந்த ஃபங்க்ஷன் நல்ல காரியம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வைக்கிற ஒரு ஸ்வீட் வந்து திரட்டிப்பால், பால் திரட்டிப்பால் தான் இருக்கும். வந்து அந்த திரட்டிப்பால் வந்து ஆக்சுவலி சுகர் போட்டு பண்ணுவா விசேஷத்துக்கு வைக்கிறது. பட் நிறைய இடத்துல திருநெல்வேலி பக்கத்துல என்ன பண்ணுவா, ஸ்ராதத்துக்கும் திரட்டிப்பால் பண்ணுவா. அந்த திரட்டிப்பால் வந்து ஜாகரி போட்டு தான் பண்ணுவா, வெல்லம் போட்டு தான் பண்ணுவா. சுகர் நம்ம சேர்த்துக்க மாட்டோம் திவசத்துக்கு, அதனால வெல்லம் போட்டு பண்ணுவா. ஸோ இன்னைக்கு நம்ம வெல்லம் போட்டு பண்ற திரட்டிப்பாலை தான் பார்க்க போறோம். ரெண்டுக்குமே கலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம சுகர் போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும், இது வந்து கொஞ்சம் எல்லோயிஷா இருக்கும், அவ்வளவுதான். பட் டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஆசமா இருக்கும். மோரோவர் இதுல வந்து நம்ம சுகரோ ஜாகரியோ எது சேர்த்தாலும் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் சேர்த்துப்போம். ஸோ ஹெல்தியும் கூட. இதுல அப்பார்ட் ஃப்ரம் மில்க், ஜாகரி இதை தவிர்த்து நம்ம வந்து நெய் வேண்டியது இல்லை, வேற எந்த ஒரு கார்னிஷ் பண்ண எதுவுமே வேண்டாம். வந்து வெல்லம் போட்டு 10 minutesல இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஆகும், நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரியா ஆகும். இதுதான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆனால் தான் திரட்டிப்பால் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வெல்லம் போட்டுக்கிறதுனால இது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் சுகர் போட்டு பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் திரட்டிப்பால். இப்போ நம்ம வெல்லம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடுத்து. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு திரட்டிப்பால். நம்ம இப்படி கரண்டியால் ரொட்டேட் பண்ணுறோன்னா அந்த திரட்டிப்பாலும் அதே டைரக்ஷனில் அப்படியே நமக்கு சுற்றி வரும். இதுதான் எக்ஸாக்டான பக்குவம் இந்த திரட்டிப்பால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு கெட்டியான போகிறோம். இது ஒரு செமி சாலிட் மாதிரி தான். இந்த சட்டியிலேயே நம்ம வச்சுருந்தோம்னா ஆற இன்னுமே நல்லா இறுகிடும். அதுவும் ரொட்டேட் ஆகுது பாருங்க, அதே டைரக்ஷனில் அப்படியே நம்ம இதை கரண்டியை ரொட்டேட் பண்ணும் போது அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் அப்படியே ரொட்டேட் ஆகுது. நம்ம இதுக்கு கீ விட வேண்டாம், எதுவுமே விட வேண்டாம், ஒரு கார்னிஷ் பண்ண வேண்டாம், காஜு பாதாம் எதுவுமே வேண்டாம். இது வந்து வெறும் வெல்லம் ப்ளஸ் மில்க், இல்லைன்னா சுகர் ப்ளஸ் மில்க், அவ்வளோதான் அந்த திரட்டிப்பாலுக்கு. அதாவது பால் அல்வா. இதை வந்து நம்ம பால் அல்வான்னு சொல்லிக்கலாம், திரட்டிப்பால்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம டேஸ்டியான
ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்வீட், ரிச் ஸ்வீட் திரட்டிப்பால் ரெடி பண்ணிட்டோம். இது ஆறின அப்புறமா நான் உங்களுக்கு எவ்வளோ கெட்டி ஆகிடுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மில் இருக்குது. இது ஆறின அப்புறமா நம்ம திருப்பி பார்க்கலாம். அதை இப்போ நான் வந்து இந்த திரட்டிப்பால் ஆற வச்சு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குங்கிறத. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் எக்ஸாக்டான பக்குவம் திரட்டிப்பாலுக்கு. ஸோ இந்த டேஸ்டியான திரட்டிப்பாலை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.